கானானியனாகிய சீமோனுக்கு சிரச்சேதம். கானா ஊரை சேர்ந்தவரானதால் இவர் கானானியனாகிய சீமோன் என்று அழைக்கப்பட்டார். சீமோனின் பணி வட ஆப்பிரிக்க பகுதியில் ஆரம்பமானது. எகிப்து, சைரீன், மாரிட்டானியா, லிபியா போன்ற இடங்களில் அவர் தன்னுடைய இறைப்பணியை நிகழ்த்தினார். செலோத்துகள் என்னும் தீவிரவாத குழுவில் இருந்தவர் இந்த சீமோன் என்று சொல்லப்படுகிறது. மிகுந்த நெஞ்சுரமும் துடிப்பும் மிக்கவர்கள் இந்த செலோத்துகள். சீமோனும் உற்சாகத்துடனும் துணிச்சலுடனும் தன்னுடைய பணியை நடத்தி வந்தார். கார்தேஜ் என்னும் நகரம் வட ஆப்பிரிக்காவில் இருந்தது. அங்கே தன்னுடைய பணியை தீவிரப்படுத்தினார் சீமோன். நகரில் கிறிஸ்தவ மதம் காட்டுத்தீ போல பரவியது. சீமோன் மகிழ்ந்தார். எதிர்பட்ட இடர்களை எல்லாம் ஜெபத்தினாலும் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் தகர்த்து தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் சீமோன். வட ஆப்பிரிக்க நாடுகளில் ஓரளவு கிறிஸ்தவ மதம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய அவர் பலரை போதிக்கும் பணிக்காகவும் தேர்ந்தெடுத்தார். அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சீமோன் ஸ்பெயின் நாட்டுக்கு பயணமானார். கிபி 50 பிரிட்டனில் கிளாஸ்டன்பரி என்னும் இடத்தில் கிறிஸ்தவத்தை போதிக்க துவங்கினார் சீமோன். அப்போது அந்த நாடு ரோமர்களின் ஆளுகைக்குள் இருந்தது. 8 ஆண்டுகளுக்கு முன்புதான் ரோமர்கள் லண்டனியம் என்னும் கோட்டையை கட்டி தங்கினார்கள். அந்த லண்டனியம் தான் இன்று லண்டன் என்று அழைக்கப்படுகிறது. சீமோனின் மறைபரப்பும் பணி ரோமர்களிடமும் லத்தீன் மொழி பேசிய பூர்வீக வாசிகளிடமும் நடந்தது. ரோமர்கள் பலர் சீமோனை எதிர்த்தார்கள். ஆனாலும் அப்போஸ்தலர்களுக்கே உரிய மனதிடமும் துணிச்சலும் சீமோனிடமும் இருந்ததால் அவர் கலங்கவில்லை. இயேசுவுக்காக இடர்கள் பட்டால் அது பெரும் பேறு என்று கருதினார். கிபி 59 முதல் கிபி 62க்கு இடைப்பட்ட காலத்தில் பிரிட்டனில் வந்திருந்த ரோமர்களுக்கும் போவாதீசியர்களுக்கும் கடும் சண்டை நடந்தது. அதில் ரோமர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அந்த காலத்தில் சீமோனும் பிரிட்டனை விட்டு வெளியேறி பாலஸ்தீனத்துக்கே திரும்பி வந்தார். பாலஸ்தீனத்தில் இருந்து மெசபடோமியா பகுதிக்கு சென்று இறைப்பணி ஆற்றினார் சீமோன். அங்கு சில காலம் பணியாற்றிய சீமோன் ததேயுவை சந்தித்தார். ததேயுவும் அந்த பகுதியில் பணி செய்து வந்தார். இறைப்பணிக்காய் சில தலங்களை அங்கே உருவாக்கிவிட்டு இருவரும் பாரசீகம் நோக்கி பயணமானார்கள். பாரசீகத்தில் சுவானிர் என்னும் இடத்தில் நடந்த சிலை வழிபாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்ததால் ததேயு ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். சீமோனையும் மக்கள் சிறை பிடித்தார்கள். அவரை கட்டி வைத்து ரம்பத்தால் அறுத்து அவரையும் கொலை செய்தார்கள். வலியை தாங்கிக் கொண்டு இயேசுவுக்காய் இறப்பதை பெரும் பேராக கருதி உயிர் நீத்தார் சீமோன்.